உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 320. அப்பாத்து இது 320 part 320. நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிறது les mots interrogatifs. ஓகே, les mots interrogatifs. அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passez votre matinée? உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு bonjour அனியக்கா, vous allez bien என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை முதல் பார்ப்போம். முதலாவது கி கி என்றா யார், ஹூ. ரெண்டாவது கேள்வி அபித் 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 என்றா வசிக்கிறது, டு லிவ். அடுத்தது மூன்றாவது கேள்வி ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் என்றா டீச்சர், ஆசிரியர். அதே நேரம் நீங்கள் அபித் அது அமி அமி வேற, அபித் வேற. ஓகே, அமி என்னத்தான் நண்பர்கள். ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய கேள்விகளுக்கு பதில்கள் தந்த நகுலாவதி ஆண்டி, வாணியக்கா, ஜியா ஆண்டி, ஜெயமலர் ஆண்டி, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, என்னை வாழ்த்தும் எல்லா ஆண்டிமாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் கூறிக்கொண்டு, நாங்கள் இன்னைக்கு எங்களோட புது பாடத்துக்கு முதல் நாளைய டெஸ்ட்டுக்குரிய ஒரு பாடத்தையும் ஒரு டக்குன்னு பார்த்துட்டு நான் எப்படி உங்களுக்கு அந்த கொஸ்டின் தரப்போறேன். ஓகே, நீங்க படிக்க வேண்டியது இதைத்தான். Le verbe pouvoir, je peux, tu peux, il peut, elle peut, on peut, nous pouvons, vous pouvez, il, elle, plural, peuvent. இவ்வளவும் நீங்க படிச்சீங்கன்னா கான். ஓகே, அதில் இப்போ உங்களுக்கு தெரியணும். பூவுக்கு என்ன வரும்? பூவே. நுவுக்கு பூவோம். இது தெரியும். இப்ப நான் எப்படி கேள்வி தருவேன்டா, இப்படி இதான் அந்த மோட். இப்ப வு ஸ்பேஸ் சொல்ற இடைவெளி டேஸ் ரெஃப்யூஸே என்றா இதுல என்ன வரும்? வு இதா இதா இதா, அதாவது பூவே பூவோ பூ, இதுல எது வரும்? வு பூவே. அப்ப நீங்க சொல்ல வேண்டியது பதில் போட இதைத்தான் நீங்க இதுல எழுத போறீங்க. அதே மாதிரி எல் ப்ளூகல் டெஜுனே துவோ, எது வரும்? பு பு பவ். இந்த முன்ல எது வரும்? இதுதான் வரும். ஏன்னா இதுதான் ப்ளூரலுக்கு வர்ற பவ். அப்ப இதை நீங்க இப்படித்தான் உங்களுக்கு கேள்வி தருவேன். அப்ப நீங்க படிக்க வேண்டியது இது இவ்வளவு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேயா? ஓகே, நாங்க இப்ப எங்க பாடத்துக்குள்ளே போவோம். இன்னைக்கு நாங்க படிக்கிற அதே தான் les mots interrogatifs. அதுல அடுத்தது இன்னைக்கு படிக்க போது quel. இப்ப பாத்தீங்கன்னா quel âge as-tu, quel âge as-tu. ஓகே, quel âge as-tu, உனக்கு என்ன வயது, உனது வயது என்ன எப்படின்னா. ஓகே, என்ற டு என்னைக்கு நீ, அப்ப உனக்கு உனது என்ற கருத்து வரும். how old are you? ஓகே, quel temps fait-il, quel temps fait-il என்றா இப்ப என்ன காலநிலை, என்ன வானிலை. இப்ப ரெண்டுக்குமே தொம் தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா கெல் என்னது இங்க கவ் என்று வந்துடுது, இங்க கெல் என்னது வாட் என்று வருது. ஓகே, என்ன. ஆனா தமிழ்ல ரெண்டுக்கும் என்னதான் கருத்து. ஓகே, அப்ப கெல் தொம் ஃபெத்தில் என்ன காலநிலை அல்ல என்ன வானிலை அது. வாட் வெதர் இஸ் இட். ஓகே, அப்ப தொம் என்றா வெதர் காலநிலை வானிலை ரெண்டுமே வரும். கெல் என்றா என்ன. கோமியா சக்குத், கோமியா சக்குத் இதன் விலை என்ன அல்லது எவ்வளவு காசு அல்லது எவ்வளவு பணம். இதுக்கு என்ன விலைன்னு கேட்கிறதா, அதான் அதன் கருத்து. கோமியா சக்குத், how much does it cost. ஓகே, how much does it cost. இன்றைக்கு நாங்க படிக்க புதிய வேட்கள் சொல்ல முடியாது சொற்கள். லெமோ கெல், இங்க பாத்தீங்கன்னா என்ன கவ் என்றும் வரும், கெல் என்ன வாட் என்றும் வரும். கோம்பியா, கோம்பியா எவ்வளவு, ஹவு மச். ஆஜ் வயது, ஏஜ். தொம் காலநிலை வானிலை, வெதர். குத், குத் என்ற செலவு, கோஸ்ட். திருப்பி சொல்றேன். quel, quel, combien, combien, âge, âge, temps, temps, coûte, coûte. ஓகேயா?
Combien ça coûte? Quel temps fait-il? Quel âge as-tu? ஓகே, ரொம்ப ஈஸியான சொற்கள் தான். இன்றைக்கு கேள்வி என்னண்டா, கொம்பியா என்றா என்ன, தோ என்றா என்ன, கெல் என்றா என்ன? திருப்பி சொல்றேன். கொமியா கொமியா, தோ தோ, கெல் கெல். இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன்ஜோர்னே. நன்றி, வணக்கம், மெர்சி.